Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய தம்பதிங்க, அவர்கள் இருவருமே சேர்ந்து உழைச்சாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில அவர்கள் மிகவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சி கடல்ல ஆழ்ந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தால இவங்க இரண்டு பேருக்கும் ஒரு ஏவலை செஞ்சு விட்டு, அந்த ஏவல்னால கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்றதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால வரைக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்க சம்பாரிச்ச அனைத்தையும் இழக்கிற அந்த நிலைக்கு வரைக்கும் போய் கொண்டு வந்த ஏவலால பாதிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஏவலை வெளியில இருந்து யாரும் பண்ணலங்க. தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தாயே பண்ணிருக்கா. அதாவது மகனுக்கு பண்ணல, தன்னோட மருமகளை தன்னோட மகன்கிட்ட பிரிக்கணும், இவங்க ரெண்டு பேரையும் சேரவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தால இந்த அம்மா செஞ்ச அந்த ஏவலால இவர்கள் வாழ்க்கையில 12 வருஷமா கிட்டத்தட்ட 13 முறை கரு களைஞ்சிருக்குங்க. கரு களையலங்க, களைச்சிருக்காங்க அந்த ஏவலால. இது தெரியாமலே இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அந்த குடும்பத்துக்கே அனைத்து நல்லது கெட்டது பூரா செஞ்சிருக்கா. அப்பேற்பட்ட உண்மையான அதிபயங்கர ஏவல் சம்பவம் தாங்க இது. வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு சில நண்பர்கள் எனது சப்ஸ்கிரைபர் என் மேல உள்ள அன்பால நான் தொடர்ந்து ஒரே மாதிரியான கதையே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. எனக்கும் தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்றாங்க. நான் ஆரம்பிச்ச முதல் 5-6 கதைகள் மட்டும்தாங்க எனக்கு நடந்தது, எனது நண்பர்களுக்கு நடந்தது. அந்த கதைகளை சொல்லியிருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட எனக்கு 10-15 கதைங்க வெயிட்டிங்ல இருக்குங்க. அதுல எது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி, எது சுவாரஸ்யமா மிகவும் பயங்கரமா அமானுஷ்யமா இருக்குதோ அதை நான் செலக்ட் பண்ணி சொல்றேன். இப்ப நான் கதையை சொல்லும் பொழுதே 10 கதைக்கு மேல வெயிட்டிங்ல இருக்கு. அப்படி நிறைய நண்பர்கள் எனக்கு கதையை சொல்றாங்க. அவங்க சொல்ற அந்த கதையை தாங்க நான் சொல்றேன். நான் எதையும் குறிப்பிட்டு நானே எதையும் உருவாக்கல. என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் ஒரு சில கதையை தொடர்ந்து ஒரே மாதிரி சொல்றேன்னா வர்ற கதை அந்த மாதிரி இருக்கு. மேலும் வருங்காலங்கள்ல இப்படி கதைகள் வராம மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யறேன். மேலும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்னன்னா, எனது சொந்த ஊர் கோவில் திருவிழா நடந்ததுங்க. அந்த கோவில்ல எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கோவில் பூசாரியா இருக்காங்க. 15 நாள் திருவிழா நடக்கும். அதனால என்னால வீடியோ போட முடியல. தொடர்ந்து கோவில்ல நிறைய வேலைகள் இருந்ததால என்னால வீடியோ போட முடியல. இனிமே உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வருங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். எந்த ஒரு தொய்வின்றி உங்களுக்கு வீடியோ வரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தா, உங்களுக்கு அதிபயங்கர அமானுஷ்யம் பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருந்தா, அதுல ஆர்வமும் உள்ளவரா இருந்தா, இல்ல இந்த பேய் பிசாசு அப்படிங்கறதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்தவரா இருந்தா, உங்களுக்கான சேனல் தாங்க இது. நம்ம சேனல்ல ஒன்லி பேய் கதை மட்டும் தாங்க சொல்லுவோம். அதனால நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திட்டு போயிருங்க. நாம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். மேலும் இது போல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ ஏதேனும் உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது மெசேஜாவோ டைப் பண்ணுங்க. உங்களை நானே தொடர்பு கொண்டு அந்த முழு சம்பவத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த சம்பவம் நல்லா இருக்கும் பட்சத்துல, அதிபயங்கரமா இருக்கும் பட்சத்துல அந்த சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2014 காலகட்டத்தில் நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யாரு சொன்னதுன்னு பார்த்தோம்னா, இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி ராஜேஸ்வரி தாங்க இந்த முழு சம்பவத்தையும் நமக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் போன் பண்ணியும் நேரடியா அவங்களோட அந்த கஷ்ட காலங்களை பூரா முழுசா விவரிச்சாங்க. இந்த ராஜேஸ்வரியோட சொந்த ஊரு மலைக்கோட்டை மாநகரம் சமயபுரத்தாலோட பார்வையில அந்த ஸ்ரீரங்கநாதனோட காலடியில பூமிநாதனோட எல்லையில வாழ்ற அந்த திருச்சி மாநகரம் தாங்க. திருச்சியில இந்த ராஜேஸ்வரி
அப்பா, அம்மா மற்றும் 2 அண்ணன்களோட இவங்க இருந்திருக்காங்க. அதுல ஒரு அண்ணன் சிறு வயதிலே தவறிட்டாங்க. இப்ப அவங்க அப்பா, அம்மா, இந்த ராஜேஸ்வரி அண்ணன் மட்டும் மாநகரத்துல இருக்கிறாங்க. இவங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா எல்லார் வீட்டிலையும் நடக்கிறது மாதிரி தாங்க. அவங்க அப்பா முழு நேர குடிக்கு அடிமையானவருங்க. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு தன்னோட அம்மா வந்து அடிக்கிறதும் ரொம்ப கொடுமைப்படுத்துறதும் அவரோட வழக்கமா இருந்திருக்குங்க. இவருக்கு ஒரு அண்ணனுங்க, அவர் ஒரு சாதுங்க, எதையுமே கண்டுக்க மாட்டாரு. இவங்க அப்பா இவங்க அம்மாவை போட்டு அடிக்கும் பொழுதும் அவர் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரு. அவருக்கு அந்த திறமையும் இல்லை. அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. இந்த ராஜேஸ்வரிக்கு உள்ள ஒரு கோபம் கொப்பளிக்குங்க. தன்னோட தாயை தன்னோட அப்பன் இப்படி போட்டு அடிக்கிறானே, தன்னால தடுக்க முடியலையே, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கோபம் சின்ன வயசுலேருந்து அந்த ராஜேஸ்வரிக்கு இருந்திருக்கு. ஏன்னா எல்லார் குடும்பத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு குடிகாரனா அவங்க அப்பா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா தாங்க இந்த ராஜேஸ்வரியும் அவங்க அண்ணனையும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த ராஜேஸ்வரியும் உள்ள அந்த கோபத்தோட ஆளாகி வளர்ந்து ஒரு சில பிள்ளைகள்ங்க தன் தாயை அடிக்கிறத தாங்க முடியாது. அப்பேற்பட்ட பிள்ளை இந்த ராஜேஸ்வரி. தன்னோட தகப்பன் வந்து தாயை அடிக்கிறத அவளால் தாங்கி கொள்ள முடியல. பொருளாதாரத்துல இப்படி மந்த நிலையா இருக்கிறதுனால தானே இப்படி எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தோடவே அந்த ராஜேஸ்வரி வளர்றாங்க. அவங்களும் 10வது முடிக்கிறாங்க. ஆனா இவங்க உடல் அளவுல தாங்க பொண்ணா இருக்கிறாங்க, மனதளவுல ஆணாக. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அப்பா இப்படி குடிகாரரா இருக்காரு, குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. இப்ப இந்த குடும்பத்தை நாம தான் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தாலையும் ஒரு திமிர்லையும் அவ வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் இந்த 10வது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எவ்வளவு கட்டாயப்படுத்துறாங்க, நீ மேற்கொண்டு படிமா அப்படின்னு. ஆனா இந்த ராஜேஸ்வரி படிக்க முற்படல. அம்மா உன்னை கூடிய சீக்கிரம் நான் ஆளாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்க்கும் பொழுது ஒரு சில பேரோட பழக்கம் ஏற்பட்டு கேரளாவில் ஆலப்புழா பக்கத்துல 6 மாசம் ட்ரைனிங் போறாங்க. அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டா ஃபாரின்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொன்னதால ஒரு பெண்ணுங்க அந்த நேரத்துல துணிஞ்சு அந்த ஆலப்புழாவில் ஒரு 17-18 வயது இருக்கும் பொழுது அங்க போய் 6 மாசம் ட்ரைனிங் முழுசா முடிச்சிட்டு சென்னையில 1 மாதங்கள் மறுபடியும் ட்ரைனிங் அதே கம்பெனில நடத்துறாங்க. மறுபடியும் சென்னைக்கு வர்றாங்க. 1 மாதம் ட்ரைனிங் அங்க நடக்குதுங்க. யாருனே தெரியாது, முதல் முறையா சென்னைக்கு வர்றாங்க. அந்த ட்ரைனிங் சென்டர்ல வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க. எல்லாம் புது முகங்கள், நிறைய பொண்ணுங்க வந்து அங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. முழு வெறியோட அந்த ட்ரைனிங் முடிக்கிறாங்க. எல்லோருக்கும் 1 மாச காலங்கள் அந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த ராஜேஸ்வரி 15 நாள்ல அந்த ட்ரைனிங்கை முடிச்சிட்டு முதல் முறையா வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்க. வெளிநாட்டுக்கு கிளம்பி கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் கண்ணா பின்னான்னு உழைக்கிறாங்க, கடுமையா உழைக்கிறாங்க. அப்படியே திரும்ப வந்தவங்க தன்னோட குடும்பத்தோட பொருளாதார நிலையை அப்படியே தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பெண் சம்பாதித்த பணத்தால தன்னோட தாய்க்கு ஒரு இடத்தை வாங்கி கொடுத்து அங்கு ஒரு சின்னதாக, அதாவது காலனி வீடு மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 10 வீடை கட்டி கொடுத்து அந்த வீட்டோட வாடகையை வாங்கி நீ சாப்பிட்டுக்குமா அப்படிங்கிற மாதிரி கர்வத்தோட அவங்க அம்மாவுக்கு இடம் வாங்கி அதுல வீடை கட்டி கொடுத்துறாங்க. தன்னோட அண்ணனுக்கு திருமணம் செஞ்சு அவரையும் அதே ஊர்ல தனி குடித்தனம் வைக்கிறாங்க. அப்படி அந்த காலகட்டத்திலே தன்னோட தாய்க்கு இடம், வீடு, தன்னோட அண்ணனுக்கு திருமணம் அனைத்தையும் செய்து முடிச்சு கிட்டத்தட்ட 60 பவுன் நகையை தனக்காக சேர்த்து வச்சிருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. இவருக்கு மறுபடியும் சிங்கப்பூருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மறுபடியும் சிங்கப்பூருக்காக வேலைக்கு போறாங்க. அந்த சிங்கப்பூர்ல வேலை பார்க்கும் பொழுதுதாங்க இந்த ராஜசேகரனை சந்திக்கிறார். நல்ல நட்பு, நல்ல பழக்க வழக்கமா இருக்குது. இவர்கள் இருவரும் நெருங்கி பழகும் பொழுது இருவரும் ஒரே ஊர்க்காரங்களா தெரிய வருது. அதாவது அந்த ராஜசேகரனும் இதே திருச்சியை சேர்ந்தவருங்க. அவருக்கும் 2 தங்கை, ஒரு தாய் இருந்திருக்காங்க. இது நாளடைவில் இவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இவர்களுக்கு காதலா மாறி அவர்கள் திருமணம் செய்த முடிவு பண்றாங்க. அப்படி அவர்கள் இரு வீட்டாருக்கும் திருமண செய்தி அனுப்புறாங்க. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு குறுக்க ஒரு விஷயம் வந்து நிக்குதுங்க. வேற என்னங்க நிற்கும்? இந்த ஜாதி பிரச்சனை தாங்க. இவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பாளியான அந்த ராஜேஸ்வரியும் அதே நேரத்தில் ராஜசேகரன் அப்பதான் அந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவரும் இந்த ராஜேஸ்வரியும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் 2 குடும்பத்தார்கள்ட்டையும் அந்த எதிர்ப்பு இருந்ததை இந்த ராஜேஸ்வரி தான் மொத்தத்தையும் உடைச்சிருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி முன்னின்று ஜாதி எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, நீங்கள் சம்மதிச்சா உங்களோட சம்மதத்தோட இந்த ராஜசேகரனை திருமணம் செய்வேன், இல்லையா நானே தனியாக திருமணம் செய்து கொள்வேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு இவங்க நின்று கேட்டதால அவர்கள் குடும்பம் அப்படியே அடைந்தது. அந்த திருச்சி மாநகரிலே இந்த சமயபுரத்தால் காலடியிலே அங்கு மிக பிரம்மாண்டமா இவங்களுக்கு திருமணம் நடந்து முடியுதுங்க. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு திருமணம் முடிந்த கையோட இவர்கள் இருவரும் தனி குடித்தனம் வர்றாங்க. இதுல சின்ன வீடுகளா தான் இருக்கும். அதனால அவங்க தாயும் தங்கைகளும் எப்போதும் போல தனியா இருக்கிறாங்க. இப்ப இந்த ராஜேஸ்வரியும் ராஜசேகரனும் தனி குடித்தனம் வர்றாங்க. அவங்க தாய் தனியா வசிக்கிறாங்க. அதாவது இந்த ராஜேஸ்வரியோட தாய் தனியா வசிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஏற்கனவே 10 வீடு கட்டி கொடுத்துருக்காங்களே இந்த ராஜேஸ்வரி. அவங்க தாய்
அந்த வாடகையை வாங்கி அவங்க தனியா வசிக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரியோட அண்ணனும் தனியா வசிக்கிறாருங்க. இப்ப இந்த ராஜசேகரனும் இந்த ராஜேஸ்வரனும் தனி குடித்தனமா சந்தோஷமா இல்லற வாழ்க்கையில ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு அந்த ராஜசேகரன் மேல அவ்வளோ அன்புங்க. தன்னோட காதல் கணவன் மேல அவ்வளோ அன்பாவும் அந்யோன்யமாவும் அவளை அன்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளை சந்தோஷமா இல்லற வாழ்க்கையில இணைகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி அவ்வளோ அழகானவங்க, அவ்வளோ அன்பானவங்க. இதுதாங்க அவங்களுக்கு ஆபத்தா வந்திருக்குது அவங்க மாமியார் ரூபத்துல. அதாவது இவர்களுக்கு திருமணம் நடந்த 6 மாதம் கழித்து அந்த 2 தங்கை இருந்தாங்கல்ல, அதாவது இந்த ராஜசேகரனோட 2 தங்கைக்கும் இந்த ராஜேஸ்வரியே முன்னின்று தான் வைத்திருந்த அந்த நகையில தன்னுடைய கணவர் தங்கை இருவருக்கும் திருமணம் நடத்தி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலங்கள் முடிஞ்சிருங்க. இவங்க திருச்சியில வந்து தங்குறதும் திரும்ப சிங்கப்பூர் பயணம் போவதுமாக இருந்திருக்கு. இதற்கிடையில அதாவது இந்த 2 வருட காலத்துல 2 தடவை இவளுக்கு கரு களைஞ்சிருக்கு. அதை இவ பெருசா எடுத்துக்கலங்க. அந்த கரு களைஞ்ச விஷயம் எப்படின்னா, இவளுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இவளுக்கு கரு உருவாகி இருக்கிறது இவளுக்கு தெரியுது. தன்னோட ஆசை கணவன்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் முழுமையா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அன்று இரவு படுத்து தூங்குறா. பக்கத்திலே அவளோட கணவனும் தூங்குறா. இவளுக்கு வாய் துடிக்குது. தன்னோட கணவன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கா. இது ஒரு சில பெண்களால மட்டும்தாங்க முடியும். அதாவது தனக்கு பிடிச்சவன்ட்ட ஒரு விஷயத்த முழுமையா சொல்லணும் அப்படின்னு வாய் வரையும் அந்த வார்த்தையை எப்படிங்க அடக்கிட்டு இருக்க முடியும்? இவளுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருதுங்க. இது வரைக்கும் அவள் அந்த ஏரியா பக்கமே போனது கிடையாது. அந்தி பொழுது சாயிர வேலைங்க, அதாவது மாலை பொழுதுங்க. 6:30 7 மணிக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா சூரியன் இறங்குற அந்த நேரம், இருள் அப்படியே கவுற அந்த நேரம், எங்கோ ஒரு ஆற்றங்கரையில இவள் குளித்து விட்டு ஒத்தையடி பாதையில நடந்து வர்றா. 2 பக்கமும் கரும்பு காடு. இது நடப்பது கனவு அவளுக்கு. அப்படி நடந்து வரும் பொழுது அந்த கரும்பு காட்டு வழியாக தன் வீட்டை நோக்கி நடந்து வர்றா. ஆனால் இவளுக்கு அது புது ஏரியா, புது ஊர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் தன்னோட வீட்டுக்கு தலையில துண்டை கட்டி அப்படியே அந்த ஈரம் காய சொட்ட சொட்ட நனைந்து நடந்து வரும் பொழுது இந்த கரும்பு காட்டுக்குள்ளேருந்து சரசரன்னு ஒரு சத்தம் கேட்குது. சற்று திடுக்கிறா. அப்படியே திரும்பி உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கரும்பு காட்டுக்குள்ளேருந்து ஒரு கருப்பான நாய்ங்க வேகமா குலைச்சிக்கிட்டு இவளை நோக்கி கடிக்க அப்படியே பாஞ்சு வர்ற மாதிரி அந்த கனவுல இவங்களுக்கு தெரியுது. இவள் பயந்து அலறா. அலர்ன அடுத்த நிமிஷம் இவ கனவுல இருந்து விழிச்சிடுறா. அப்பொழுதே இவள் எதிர்பார்க்காத அந்த விஷயம் அங்க நடக்குதுங்க. ஆமாங்க, முதல் முறையா அவளுக்கு கரு களைஞ்சிருதுங்க. தன்னோட கணவன்கிட்ட தலையில அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு சொல்றா, நாளைக்கு காலையில உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் இருந்தையா, இப்படி ஒரு கனவு வந்துச்சு, இப்படி என்னோட கற்பம் களைஞ்சு போச்சுன்னு. அந்த காதல் கணவனும் தன்னோட மனைவி அழுகிறத பார்த்துக்கிட்டு அவளை கட்டி அணைச்சிக்கிட்டு, சரிப்பா விடு, இப்ப ஏன் கவலைப்படுற அப்படின்னு அந்த கணவன் இவளுக்கு முழு ஆதரவா அந்த இடத்துல இருந்து அவளை தேத்தி கொண்டு வந்திருக்காங்க. இது அந்த ராஜேஸ்வரிக்கும் தெரியல, அந்த ராஜசேகரனுக்கும் தெரியலங்க. இது கனவுல வந்தது கிடையாது, நேரில் வந்து அந்த கருவை காவு வாங்கினது. இதை அவர்கள் பெருசு பண்ணல. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் சீக்கிரம் கரு உருவாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இவங்க கொஞ்ச நாள் தள்ளி போடுறாங்க. அப்படியே இவர்களும் சிங்கப்பூர் போவதும் திரும்ப திருச்சியில வந்து இருப்பதுமாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த ஏவல் விஷயம் எப்ப தெரிய வருதுன்னா, 2 முறை இது மாதிரி கரு களைஞ்சிருக்குது. 3வது முறை திருச்சியில வந்து இருக்கும் பொழுது இந்த பெண் கற்பம் அடைகிறா. அப்படி அந்த கரு உருவான அந்த விஷயத்தை தன்னோட காதல் கணவனுக்கிட்ட போய் சொல்லிடுறா. அந்த ராஜசேகரனும் துள்ளி குதிக்கிறான். 3வது முறையா கற்பமாயிருக்கா. அந்த விஷயத்தை உடனடியா அந்த ராஜசேகரன் தன்னோட தாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தாலும் தாய் பாசத்துக்கு அடங்கினவங்க தானே. அப்படியே அந்த ராஜசேகரன் ஃபோன் பண்ணி சொல்றான். ஃபோன் பண்ணி சொன்ன 1 மணி நேரத்துல அவளுடைய தாய் அங்கு வர்றா. அந்த வீட்டுக்கு வந்தவ கையில வரும் பொழுதே ஒரு சொம்பு நிறையா பசும்பால் அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து வர்றா. அந்த பாலை காய்ச்சி கொண்டாந்து தன்னோட மருமகளுக்கு பாசமா கொடுக்குறா. அந்த மருமகளும் தன்னோட மாமியார் கொடுத்த அந்த பசும்பாலை அவள் பகல் நேரத்துல கொடுத்ததுங்க. 11 மணி இருக்கும். அந்த நேரத்துல அந்த பசும்பாலை வாங்கி அருந்துறா. பாலை குடிச்ச 1 மணி நேரம் இந்த தாய், அதாவது மாமியார் வந்து பாலை கொடுத்துட்டு அவ பாட்டுக்கும் போயிட்டா. இந்த ராஜேஸ்வரி பாலை குடிச்ச 1 மணி நேரம் தன்னுடைய கணவனும் இல்ல, இவ தனியா வீட்டுல இருக்கிறா. அந்த வீடு ஃபுல்லாவே வெள்ளை டைல்ஸ் போட்ட வீடுங்க. அந்த வீட்டுல நடமாடும் பொழுதே இவளுக்கே தெரியாம இவளுடைய கரு அப்படியே கால் வழியா களைஞ்சு போயிருக்குங்க. வீடு ஃபுல்லா ஒரே பிளட்டுங்க. அதை சொல்லும் போது அந்த சகோதரி கலங்கிய கலக்கம் எனக்கு தாங்க தெரியும். அந்த வீடு முழுக்க ஒரே ரத்தமயமா இருந்து ஓனு கத்தி கதறி அழுகிறா. தன்னோட கணவனுக்கு தகவல் சொல்றா. தன்னோட கணவனும் வர்றான். வந்தவன் அவனும் பதறி துடிக்கிறான். மறுபடியும் என்ன செய்வான்? அவன் காதல் மனைவியை சமாதானப்படுத்துறான். சமாதானப்படுத்திட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஒரு 2 நாள் போயிருக்குங்க. எதர்ச்சையா அந்த ராஜேஸ்வரி வீட்டுல உள்ள அந்த பீரோலெல்லாம் செக் பண்ணி துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறா. அப்ப வீட்டுல பீரோல ஒரு மூலையில ஒரு துணியில ஏதோ கட்டி இருக்குது. இவள் அப்படியே எடுத்து அதை அவுத்து பார்க்கறா. உள்ள எலுமிச்சம்பழம், விபூதி மற்றும் சில பூஜை பொருட்கள்லாம் கட்டி இருக்குங்க. இதை பார்த்து அவ ஷாக் ஆகிறா.
உடனே தன்னோட கணவனை கூப்பிடா. இங்க வா மாமா, வீட்டுல நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், இது யாரு கொண்டு வந்து வச்சது? நீ வச்சியா அப்படின்னு சொல்லி இந்த ராஜேஸ்வரி தன்னோட கணவன்கிட்ட கேட்கும் பொழுது அந்த ராஜசேகரனோ, நான் வைக்கல தாயி, இது யாரு வச்சதுன்னே தெரியலையே, நீ தான் வச்சிருப்ப, நீ தான் கோயில் குளம் போற, நான் தான் எங்கேயுமே போறதில்ல, நீ தான் மறந்து வச்சிருப்ப எங்கேயாவது, திருப்பி என்கிட்ட கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜசேகரனும் பதில் சொல்றாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம்ங்க. அதாவது இந்த கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. இந்த ராஜேஸ்வரனுக்கும் தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம்ங்க. ஆனா இந்த ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதை நீ தாப்பா வச்சிருப்ப, வேற யாரும் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் முறையா ராஜேஸ்வரிக்கு அங்கு சந்தேகம் வருது. இவள் 2 நாள் உட்கார்ந்து தனிமையில யோசிக்கிறா. தனக்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. இவளுக்கு திருமணமான அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதுவரைக்கும் கரு தங்கவே இல்லையே, இதுக்கெல்லாம் இதுதான் காரணமா இருக்குமா, யாரோட வேலையாவது இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து யோசிக்கும் பொழுதுதான் இவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவள் திருமணமான அன்றிலிருந்து அந்த மாமியாருக்கு இவளை கண்டாலே ஆகாதுங்க. 2 பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கா சொந்த செலவுல. அப்படி இருந்தும் இவள் மேல பாசம் வராம இவளை ஒரு வெளியாள் மாதிரி தான் பார்த்திருக்கா. இது பூராம் அவள் தான் செஞ்சிருக்க கூடும், அதாவது தன்னுடைய மாமியார் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாமியாரை பத்தி. சில விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மகனோட மருமகள் சந்தோஷமா இருந்தா பொறுக்காத பல தாய்கள் பேய்களா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பெண் தாங்க அவளுடைய மாமியார். இந்த விஷயத்த முழுசா கண்டுபிடிச்சு மெதுவா தன்னுடைய கணவரோட காதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறா. இங்க பாரு மாமா, இங்கு நடக்கிற விஷயம்லாம் தானா நடக்கல, இப்ப இந்த பூஜை பொருட்களை நான் எடுத்து வைக்கிறேன் பாரு. அந்த ராஜசேகரன்ட்ட ஒவ்வொரு விஷயமா காட்டுறா. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு கிட்டத்தட்ட 1 வருட காலங்களுக்கு மேல இருக்கும், எப்படி காஞ்சு போயிருக்கு பாரு. இந்த விபூதியும் சரி, இது கூட நான் மறந்து வச்சிருக்கலாம். இந்த முடி யாருது, நீ வேணா லேப் டெஸ்ட் கூட எடுத்து பாரு, இந்த முடி என்னது கிடையாது. இந்த முடியும் இந்த பழைய துணியும் என்னதே கிடையாது, இது யாரோ நமக்கு வேண்டாதவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த ராஜசேகரன் அதை நம்பல. சரி, யாரோ வச்சிருக்கட்டும், முதல்ல இங்க இருந்து எடு அப்படின்னு சொல்லி இந்த ராஜேஸ்வரியை தன்னோட கையாலே முச்சந்தில கொண்டு போய் அதை எரிச்சிடுறாங்க. அந்த விஷயம் தெரியாம அவ எரிச்சிடுறா. இது வேற ஆள் மூலியமா அந்த விஷயத்தை சரி பண்ணியிருக்கணும். ஆனால் அதன் பிறகுதாங்க ராஜேஸ்வரிக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குதுன்னா, தன்னுடைய கணவன்கிட்ட தன்னோட மாமியாரை பத்தி அரசல் புரசலா சொல்லிட்டா. இருந்தாலும் எந்த மகன்க தன்னோட தாயோட உண்மை நிலையை சொன்னா ஏத்துக்குவாங்க. இந்த மகனும் தான் தாய் அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்க மறுக்கிறான். இந்த ராஜேஸ்வரிக்கு அந்த நாள் முதல் கொண்டு தன்னோட உடம்புல யாரோ ஒரு 10 பேர் ஏறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. இந்த விஷயத்தை சொன்னா ஒரு சில நாத்திகவாதிகள் பேசக்கூடியவங்க உடனே கமெண்ட்ல வந்து கதறுவீங்க. தலைவலியும் வயிற்று வலியும் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த ராஜேஸ்வரி சொன்னது அப்படி. அந்த ராஜேஸ்வரியோட உடம்புல யாரோ 10 பேர் நிக்கிற மாதிரி இருந்த அந்த உடம்போட வெயிட் அவளால தாங்க முடியலைங்க. நல்ல ஆக்டிவா இருந்த அந்த பொண்ணு அதன் பிறகு சோர்வா ஆக ஆரம்பிக்கிறா. ஒரு 2 வாரங்கள் போக ஆரம்பிக்குது. இவர்களுக்குள்ள நிறைய மருத்துவ செலவுகள் வர ஆரம்பிக்குது. இவர்கள் மீண்டும் சிங்கப்பூர் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படியே வருதுங்க. இவர்கள் மறுபடியும் சிங்கப்பூர் போக முடியல. பொருளாதாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மந்தமடைய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது அப்படியே ஒடியாந்து 2001 கொரோனா காலத்தை தாண்டுதுங்க. இவர்கள் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் அடிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கோவில் குளம் மற்றும் இந்த ஹாஸ்பிட்டல் இப்படியே தெரியுறாங்க. இவர்களுக்கு நிலைமை சரியான பாடு கிடையாது. இந்த பொருளை கண்டுபிடிச்சு இவளுக்கு அந்த 2 வாரத்திலே இவ்வளவு செலவுகள் நடந்திருக்கு. அதன் பிறகு இவளும் மருத்துவமனையா போய் நிறைய செலவுகள் செஞ்சு பார்த்திருக்கா. ஒன்றும் சரியாகவில்லை. ஆனா இவளுக்கு தோணி இருக்குது தன்னோட உடம்புல யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். அதாவது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ராஜேஸ்வரியோட தாய் இவர்கள் எப்ப திருச்சிக்கு வரும்பொழுதும் அவங்க வீட்டை விட்டு இவங்க கூட வந்து தங்குவது வழக்கம். அதாவது தன்னோட மகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது கரு களைகிற அந்த பிரச்சனைகள் வந்ததற்கு அப்புறம் இங்கு வந்து தங்குறத வழக்கமா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த தாய் இந்த ராஜேஸ்வரிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னமா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்குள்ள, ஏன் இப்படி கரு களையுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாயும் அவள்கிட்ட முழுசா கேட்கல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாருங்க அதை நம்புவா அப்படிங்கிற மாதிரி இந்த தாயும் கேட்கல. இந்த ராஜேஸ்வரியும் அந்த விஷயம் ஒரு ஏவல் தான் அப்படிங்கிறதே அந்த ராஜேஸ்வரிக்கு அப்ப தெரியவே தெரியாதுங்க. அந்த சம்பவம் நடந்து 1 வருட காலம் கழிச்சு மறுபடியும் இந்த ராஜேஸ்வரி கர்ப்பமாகறாங்க. இந்த ராஜேஸ்வரி 13 முறை கர்ப்பமாயிருக்காங்க. அப்படி அந்த 13 முறையும் அவங்க கர்ப்பம் களைஞ்சிருக்குங்க. வேறு ஒரு சாதாரண பெண்ணா இருந்தா இந்நேரம் உயிரோட இருப்பாங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இவ தெய்வத்தோட குழந்தை போல இருக்கு, தைரியமான பொண்ணு. அப்படி இந்த 14வது முறையும் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. ராஜேஸ்வரியும் அவருடைய கணவரும் பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் பொழுது இரவுல
இவளுக்கு கனவு நினைச்சு படுத்திருக்கா. ஆனா இவளுக்கு கனவு இல்லையாங்க, நேரடியா தத்ரூபமா தெரிஞ்சிருக்குங்க. இவங்க வீட்டை நோக்கி ஒரு கருப்பு உருவம் முதல் முறையாங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா இவளுக்கு கனவுலே தெரிஞ்சது முதல் முறையா இவளுக்கு நேர்ல தெரிய ஆரம்பிக்குதுங்க. இவங்க வீட்டை நோக்கி வந்த அந்த கருப்பு உருவம் அவங்க வீட்டுக்குள்ள அப்படியே வருதுங்க. தன்னோட தாய் படுத்திருக்கா, அதை தாண்டி இவங்க ரூமுக்குள்ள நேர வருதுங்க. அந்த உருவம் நேர வந்த உடனே இந்த ராஜேஸ்வரி கத்த ஆரம்பிக்கிறா. சுத்தம் சத்தம் வரல. அப்படியே வாயில யாரோ துணியை வச்சு இறுக்கி கட்டினா எப்படி இருக்கும் அப்படி மூச்சு மட்டும் தாங்க போயிட்டு வருது. சத்தம் ஒரு துளியும் வரல. 2 கையும் கட்டில கட்டி போட்டா எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஆளை மல்லாக்க போட்டு கைகாலெல்லாம் இறுக்கி கட்டி வாயை இறுக்கி கட்டி போட்டா எப்படி இருக்கும், சுத்தமா அசைய முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ராஜேஸ்வரி மாட்டிக்கிட்டா. இப்ப வந்த கருப்பான உருவம் கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி உயரத்துக்கு அப்படியே இவர்கள் கட்டில சுத்தி இருக்குங்க. அப்படி கட்டில சுத்தின அந்த உருவம் அப்படியே மெல்ல இந்த ராஜேஸ்வரியோட நெஞ்சில ஏறி நின்றுக்கு. அப்படி நெஞ்சில ஏறி நிற்கும் பொழுது 5 அடியா தெரிஞ்ச அந்த கருப்பு உருவம் வெறும் 2 அடியா அப்ப அவளுக்கு தோணி இருக்குங்க. அந்த உருவம் நெஞ்சில ஏறி குதிச்சிருக்குது. அப்படி குதிச்ச அந்த உருவம் மெல்ல நடந்து அவளோட வயித்துல ஏறி குதிச்சிருக்குங்க. இவளுக்கு வலி தாங்க முடியாம கத்துறா. இது பூரா இந்த ராஜேஸ்வரிக்கு கனவுல நடந்திருக்கும் தாங்க நானும் கேட்கிறேன். ஆனா ராஜேஸ்வரி கடைசி வரையும் ஒத்துக்கல. அண்ணே, எனக்கு நடந்தது கனவு இல்ல, நேர என் கண்ணு முன்னால நடந்ததுனே அப்படின்னு அவங்க உறக்க சொன்னாங்க. அப்படியே வயித்துல ஏறி குதிச்சிருக்குங்க. குதிச்ச ஒரு செகண்ட் அப்படியே இறங்கி இங்க தாங்க நீங்க நோட் பண்ணணும், இந்த கருப்பான உருவம் அந்த சிசுவை ருசி பார்த்துட்டு அங்கிருந்து போயிருக்குங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயத்த இந்த சகோதரி அவ கண்ணு முன்னால பார்த்திருக்காங்க. உடனடியா கொஞ்ச நேரத்துல அலறி துடிச்ச அந்த சகோதரி அதற்கப்புறம் தாங்க அவளோட கணவன் எழுந்திருக்காரு. எழுந்து பார்த்தவர் அவரும் கத்தி அந்த பெட்டு புல்லா ஒரே பிளட்டா இருக்குங்க. அவளோட கருவும் களைஞ்சு போயிருக்குங்க. உடனடியா கத்துனதுல அவங்க அம்மா அங்கிருந்து ஓடி வந்து அவங்க அம்மா ஆறுதல் சொல்லி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னவனே இதற்கு மேல தன்னோட அம்மா கிட்ட இதை மறைக்க கூடாது அப்படின்ட்டு தனக்கு நடந்ததை போறான் தன்னோட தாய் கிட்ட சொல்லியிருக்கான். உடனே அந்த தாய் கோவமா திட்டிவிட்டு, ஏண்டி நீ முதல்ல சொல்லக்கூடாதா, நீங்க சிங்கப்பூர் வெளிநாடு எல்லாம் வாழ்ந்தவங்க, உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்குதோ இல்லைன்னு தாண்டி நான் பயந்துகிட்டு சொல்லாம இருந்தேன், ஏண்டி இவ்வளவு நாளா இதை தள்ளி போட்ட அப்படின்னு உடனடியா அந்த தாய் ஒரு ஏற்பாடு பண்றா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்கிட்ட சொல்லி தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்துலங்க ஒரு திருநங்கை பெரியவர்கிட்ட தகவல் சொல்லி அவரும் நேர இங்க வர்றாருங்க. வந்த உடனே அவரு சோழி பிரசன்னம் போட்டு இவளோட உடம்புல ஏதோ ஒரு ஏவல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு வர்ற கதை பூரா அப்படித்தாங்க இருக்குது. வர்றவரும் இந்த பெண்ணுக்கு அந்த மாவு வச்சு பச்சரிசி மாவு வச்சு தாங்க பூஜை முறையெல்லாம் பண்ணியிருக்காரு. உடனடியா ஒரே மாதிரியே கதை சொல்றேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த திருநங்கை பெரியவரும் அந்த பெண்ணையும் இந்த ராஜசேகரனையும் அந்த வீட்டுல வச்சு இரவு நேரம் சில கழிப்பெல்லாம் கழிச்சு ஒரு சில பொம்மைகள் செஞ்சு வச்சு அந்த பொம்மைக்கு உருவேத்தி நிறைய பூஜை முறைகள்லாம் இரவுல நடந்திருக்குங்க. பூஜையெல்லாம் செஞ்சு சில பட்டு துணி விரிச்சு அதுல பொம்மையை வச்சு மூட்டையா கட்டி வச்சிருக்காரு. இந்த ராஜேஸ்வரியும் ராஜசேகரனும் நேர என் கூட வந்து அவங்க கையால தான் அந்த ஆத்து தண்ணியில அதை கரைச்சி விடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராஜேஸ்வரி சொல்லிட்டாங்க, ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது, என்னோட உடல் இருக்கிற கண்டிஷனை பாருங்க, என்னால நடக்கவே முடியாதுன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனாலும் இந்த திருநங்கை பெரியவர் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. உனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததால தாத்தா இப்படி நீ பலகீனமா இருக்க, நீ வேணா பாரு, ஆத்துல அதை கரைச்சி விட்ட அடுத்த நிமிஷம் நீ தெளிவா இருப்ப, அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜசேகரம் தன்னோட மனைவி தெளிவா வர்றதை பார்க்கணுமே அப்படிங்கிற ஆவல்ல நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜசேகரன், இந்த ராஜேஸ்வரி, இந்த திருநங்கை சாமியார் மற்றும் அவருக்கு உதவியாளர் மற்றும் இந்த ராஜேஸ்வரியோட அண்ணன் இவங்க அனைவருமே அந்த ஆத்தங்கரையில கொண்டு போயிட்டு அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த பொம்மையை எடுத்து கரைக்க சொல்றாங்க. இப்ப இந்த பொம்மையை கரைக்கிறதுக்கு இந்த 2 பேரும் போறாங்க. அதாவது இந்த ராஜசேகரன் ராஜேஸ்வரி 2 பேரும் ஆத்தங்கரைக்குள்ள இறங்குறாங்க. ஆத்தங்கரைக்குள்ள இறங்கும் பொழுது ராஜேஸ்வரி கையில அந்த பொம்மையை கொடுத்துட்டு முதல்ல இந்த ராஜசேகரன் தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த ராஜேஸ்வரியும் இந்த ராஜேஸ்வரனும் சேர்ந்து அந்த பொம்மையை கரைச்சி விடுறாங்க. கரைச்சி விட்ட அடுத்த நிமிஷம் இந்த ராஜேஸ்வரி மட்டும் அந்த இடத்துல ஆத்துல தலை முழுகுறாங்க. அந்த நேரத்துல அவளோட உடம்புல இருந்து ஒரு கருப்பான ஒரு உருவம் வெளியானதா அவங்க அண்ணன் அதன் பிறகு இந்த ராஜேஸ்வரிட்ட சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்புறம் இந்த திருநங்கை சாமியார் சொன்னது மாதிரி அந்த ராஜேஸ்வரி பழைய நிலைமைக்கு டான் வெளியில நடந்து வந்திருக்காங்க. அவங்களால அதை நம்பவே முடியலங்க. தன்னோட உடம்புக்கு இப்படி ஒரு சக்தி ஒரு நிமிஷம், அதாவது ஆத்துல குளிச்சுட்டு வந்த உடனே கிடைச்சிருக்கே அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க சந்தோஷம் ரொம்ப காலம் நீடிக்கலைங்க. என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஆத்துல இந்த ராஜேஸ்வரி உடம்புல இருந்த அந்த ஏவல் ஆன்மா அப்படியே இந்த ராஜசேகரனோட உடம்புக்கு மாறுதுங்க. சட்டன மாறி இருக்குங்க. இதை யாரும் அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியலங்க. முக்கியமா அந்த திருநங்கை பெரியவராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. அவரும் பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிடுறாரு.
இவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்ததற்கு அப்புறம் தாங்க இந்த ராஜேஸ்வரனோட உடம்புல அந்த ஆன்மா போய் பெரிய ஆட்டங்கள் ஆரம்பிக்குது. தன்னோட சுண்டு விரல் கூட தன்னோட காதல் மனைவி மேல படாத அந்த ராஜேஸ்வரன் அதன் பிறகு ராஜேஸ்வரியோட தினம் சண்டைங்க. எதற்கு சண்டை நடக்குதுன்னே இந்த சகோதரிக்கு தெரியலங்க. இந்த ராஜேஸ்வரி மிகவும் கவலையாகிறா. தன்னோட கணவன் இத்தனை ஆண்டு காலமா இந்த குழந்தை இல்லாததையும் அவர் பேசினது கிடையாது, என்ன கை நீட்டி அடிச்சதும் கிடையாது. இப்படி அவர் நடந்துக்கிறாரே அப்படிங்கிற அந்த கவலை தான் ராஜேஸ்வரிக்கு இருந்திருக்க ஒழிய தன்னோட கணவன் சட்டுன்னு மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவளாலையும் கண்டுபிடிக்க முடியல. இவளுக்கு ஒரே ஏக்கமும் கவலையும், தன்னோட காதல் கணவனா இப்படி நடக்கிறான் அப்படிங்கிற கவலையோட இருந்திருக்கா ஒழிய அவன் இப்படி மாறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி யோசிக்க மறந்துட்டா. இது மெல்ல மெல்ல உச்சத்தை அடையுதுங்க. என்னன்னா இவளை அடிக்கிறதும் திட்டுறதும் இவளை தாக்குறதும் ஒரு கட்டத்துல அதிகமாகுது. இவங்க எப்படிப்பட்ட ஏவலை அனுப்பியிருக்காங்க தெரியுமா? அந்த பெண் கருவே உருவாக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏவலை அனுப்பியிருக்காங்க. இப்ப அவளோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை பிரிச்சதுக்கு அப்புறம் தங்கரையில இவனோட உடம்புக்குள்ள வந்துட்டு அந்த நாள் முதலா இந்த கணவன் மனைவியும் சேரவே கிடையாதுங்க. அதாவது இவங்க இன்புற்று வாழ்ந்த அந்த தாம்பத்திய வாழ்க்கையும் அன்று வரைக்கும் இல்லாம இருந்திருக்கு. இதையும் அவள் நோட் பண்ணாம இருந்திருக்கா. ஆனால் இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு நாள் இரவு இந்த உக்கிரத்தோட உச்சம் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அதாவது தன்னோட கணவன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே படார்னு அவளோட கண்ணத்துல அரைகிறான். ஏமாமா இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மறுபடியும் கோபத்துல ஓங்கி காதோட அடிக்கிறான். இந்த ராஜேஸ்வரி காதுல ஒரு கம்மல் மற்றும் வளையங்கள்லாம் நிறைய போட்டிருக்குதுல, அது சிதறி அப்படியே வீட்டுக்குள்ள விழுகுது. திகச்சு போன அந்த ராஜேஸ்வரி அந்த உருவத்தை அந்த ஒரு செகண்ட் பார்த்திருக்காங்க. எப்ப பார்த்தா தெரியுமா? இவ கருவா இருக்கும் பொழுது இவ வயித்துல ஒரு உருவம் ஏறி ஆடுனுச்சுல, அந்த உருவத்தை இவ ஒரு நிமிஷம் பார்த்திருந்தா பாருங்க. அந்த உருவம் இவளை இரண்டாவது அடிக்கும் பொழுது ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டு போனதுல இவள் பதறினவ அந்த தங்கத்தெல்லாம் வாரி கூட்டி அள்ளிட்டு இதற்கு மேல நம்ம தாமதிக்க கூடாதுன்னு தன்னோட தாய்கிட்ட கூப்பிட்டு இவனுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பூரா அன்னைக்கு தாங்க இந்த ராஜேஸ்வரி சொல்றா. அவங்க அம்மா ஹால்ல படுத்திருப்பாங்க, இவங்க பெட்ரூம்ல இருப்பாங்க. இங்கு நடக்கிற விஷயம் தன்னோட தாய்க்கு துளியும் தெரியாம இந்த பெண் மறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40-50 நாளைக்கு மேல தன்னோட கணவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்கிற விஷயத்தை பூரா அன்னைக்கு தாங்க அந்த தாய்கிட்ட முழுசா அந்த ராஜேஸ்வரி சொல்றா. ஏமா மறுபடியும் லேட்டா சொல்ற அப்படின்னு அந்த தாய் திட்டுறாங்க. அதுவும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. ஏன்னா இந்த 40 நாளா அவருக்கு உடல்ல நிறைய உபாதைகள் வந்திருக்குங்க. அவங்க தாய் இவரை திரும்பி கூட பார்க்கல. இந்த மாமியார் தாங்க தாயா இருந்து அந்த ராஜசேகரனுக்கு அனைத்து பணிவிடைகளையும் செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த ராஜேஸ்வரியோட தாய் ராஜேஸ்வரிக்கு மட்டும் தாயா இல்லாம அந்த ராஜசேகரனுக்கும் தாயா தனக்கு பிறந்த ஒரு பையனா தாங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தாய் கிட்ட இந்த மாதிரி ராஜேஸ்வரன் அடிச்சுட்டான், அவனுக்குள்ள அந்த ஆன்மா இருக்கு அப்படின்னு இந்த தாய் கிட்ட சொன்ன உடனே அந்த தாய் மறுபடியும் அந்த திருநங்கை சாமியாருக்கு போன் பண்ணலாம்னு எடுக்கும் பொழுது இவளுக்கு எங்கிருந்து தான் தோணுச்சுன்னு தெரியாதுங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு உடனடியா அம்மா என்னோட குலதெய்வத்துக்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்லியிருக்கா. அப்பதாங்க இவங்களோட குலதெய்வ ஞாபகமே வருது. இவங்க திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல முனீஸ்வரன் கோயில் தாங்க இவங்களுக்கு குலதெய்வம். இந்த பெண் ஆக்ரோஷமா அவங்ககிட்ட சொன்னதும் முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கூட சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சேலம் வெண்ணங்குடி முனீஸ்வரன் கோயிலுக்கு இவனை கொண்டே போடுமா அப்படின்னு சொன்ன உடனடியா அவங்க யோசிக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது இரவு 2-3 மணி இருக்குங்க. தன்னோட கார் டிரைவரை கூப்பிடுறாங்க. இவங்க அம்மா ராஜேஸ்வரி, அவரோட கணவர், கார் டிரைவர், அவங்க அண்ணன், இவங்க எல்லாரும் அவரை வலுக்கட்டாயமா அப்படியே கார்ல ஏத்திக்கிட்டு நேர சேலம் வெண்ணங்குடி முனீஸ்வரனோட வாசல்ல கொண்டே நிறுத்தினதாங்க. காலையில விடிஞ்சிருச்சுங்க. அப்படியே இறக்கி அவரை உள்ள கூப்பிட்டா உள்ள வரமாட்டேங்கிறாருங்க மனுஷன். இவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, முடியலைங்க. அவ்வளவு வாட்ட சாட்டமான ஆளுங்க இந்த ராஜசேகரன். 4 பேர் சேர்ந்து இழுத்து பாக்குறாங்க, முடியலைங்க. அவர் உடம்புல ஒரு குட்டிச்சாத்தானோ ஒரு ஆன்மாவோ இருந்தா எப்படி இருக்கும்? உடனடியா என்ன யோசிச்சாருன்னு தெரியலங்க. இந்த ராஜேஸ்வரியோட அண்ணன் நேர போய் அந்த கோயில் வாசல்ல இருந்து விபூதி அள்ளிட்டு வந்து இவர் மேல வீசின அடுத்த நிமிஷம் அப்படியே மயங்கி மல்லாக்க விழுந்தாருங்க. மறுபடியும் இந்த 4 பேர் சேர்ந்து அவரை தூக்க முடியாம அப்படியே பரபரன்னு இழுத்து நேர கோயிலோட எல்லைக்குள்ள கொண்டாந்து போட்டுறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு தூக்கம் தாங்காம நேர முனியையாவோட காலடியில போய் விழுந்து, ஐயா நீ தான் என்னை காப்பாத்தணும், என்னை இப்படி எல்லாம் குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு ஓனு கதறி அழுக ஆரம்பிக்கும் பொழுது அங்கு ஒரு ஓரமா இங்க நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பூசாரி வேகமா எழுந்து வந்து, நீ எங்கடா இங்க வந்த? நான் தாண்டா அவனை புடிச்சுக்கிட்டு இழுத்து வந்தேன். என்னோட எல்லைக்கு என் பிள்ளைய நீ கூட்டிட்டு வராம இவ்வளவு காலங்கள் வச்சிருக்கிற, அவனோட உடம்புல எதையோ ஏவி விட்டுருக்காங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வாய் வார்த்தையா அந்த பூசாரி சொல்லிட்டு விபூதியை பூசிட்டு போயிடுறாருங்க.
போனதற்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து வந்து சொல்றாருங்க, சாயந்தரம் பூஜை நடக்கும், அந்த பூஜையில உன்னோட கணவனை கலந்துக்க சொல்லு தாயி, அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிலவரம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சாயந்தரம் பூஜை நடக்குதுங்க. அதாவது மாலை வேளையில, அதாவது இறங்கு பொழுதுல பூஜை நடக்குதுங்க. அந்த முனீஸ்வரனுக்கு தீப தூப ஆராதனைகள் நடக்கும் பொழுதே இவன் சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூசாரி பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் கவனிச்சுட்டு நேர இங்கு வந்தவர் இவனுக்கு முன்னால வந்து நின்னதுதாங்க. அவன் வேற எதுவுமே சொல்லல, நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன், என்ன விட்டுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அழுகுதுங்க, கதறுதுங்க. நீ யாரு, உன்னை யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது எனக்கு உத்தரவு கிடையாது, வரக்கூடாத இடத்துக்கு நான் வந்துட்டேன், நான் போறேன் அப்படிங்கறது மட்டும்தான் அந்த உடம்புல இருந்து ஒரு ஆன்மா கத்துது. இந்த ராஜேஸ்வரி சகோதரி எனக்கிட்ட சொன்னது அவரோட உடம்புல இருந்தது ஒரு குட்டிச்சாத்தானே அப்படின்னு சொன்னாங்க. இது குட்டிச்சாத்தானா இல்ல இது துஷ்ட ஆன்மாவா இருக்கக்கூடுமா அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படி அவனோட உடம்புல இருந்து, அதாவது அந்த ராஜசேகரனோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா தானே வந்து நான் போறேன், என்னை விட்டுருங்க, இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் பூசாரி கிட்ட கேட்கும் பொழுது அந்த பூசாரி, நீ வந்துட்ட, என்னை மதிச்சு நீ போறேன்னு சொல்லிட்ட, உனக்கு வேணுங்கிறத ஒரு சில விஷயத்த நான் தர்றேன், நீ வாங்கிட்டு போ, அதன் பிறகு என் குடும்ப எல்லைக்குள்ளே நீ வரமாட்டியல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ராஜசேகரன் கையெடுத்து கும்புறான், எனக்கு எதுவும் வேணாம், வந்த இடம் ரொம்ப கொடூரமா இருக்கு, என்னை விட்டீங்கன்னா நான் இப்படியே ஓடி போயிடுவேன் அப்படின்னு அவரோட வாயால கதறி இருக்காருங்க. உடனடியா அதற்கு மேல அந்த பூசாரியும் அந்த ஆன்மாவை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த துஷ்ட பிரேத ஆத்மாக்களோ குட்டிச்சாத்தானோ ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்கும், அந்த ஒரு சில விஷயங்களை அந்த எல்லையிலே அதுக்கு ரத்த பலியா கொடுத்துட்டு, அதாவது அந்த ஆன்மாவுக்கு ரத்த பலியா கொடுத்துட்டு இப்ப இந்த முனியப்பனுக்கு இந்த பூஜை முறைகள்லாம் மறுபடியும் செஞ்சு அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி அவர் காலாலே சில பொருட்கள் எல்லாம் போட்டு நசுக்கி இருக்காருங்க அந்த கோயில் பூசாரி. அதன் பிறகு அன்று இரவு அங்கு அவர்களை தங்க வச்சு மறுநாள் காலையில அவருக்கு கயிறு கட்டிவிட்டு அந்த பெண்ணுக்கு காலில் கயிறெல்லாம் கட்டிவிட்டு அனுப்பியிருக்காங்க. அனுப்பிவிட்ட ஒரே வாரம் தாங்க, கிட்டத்தட்ட 5-6 வருஷமா விசா வர்றதும் தடை வர்றதும் இருந்த அவரு அந்த கோவிலுக்கு போய் அந்த கயிறு கட்டிக்கிட்டு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து அவரோட கணவன் முழுசா அவருக்கு கணவனா, காதல் கணவனா கிடைச்சிட்டா. அந்த ஒரு வாரத்திலே அவருக்கு விசா கிடைச்சு உடனே சிங்கப்பூர் போயிட்டாருங்க. இந்த சகோதரியும் அதற்கப்புறம் மிகுந்த சந்தோஷத்தோட இருந்திருக்காங்க. அதே வீட்டுல தான் இன்னும் வசிக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உள்ளுணர்வுங்க, வந்தது குட்டிச்சாத்தானா இருக்கக்கூடுமோ அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவளுக்கு ஒரு தடுமாற்றம் சிறிதளவு இருந்திருக்குங்க. அப்பத்தாங்க என்னுடைய ஒரு சில வீடியோக்களை பார்க்கும் பொழுது இந்த குட்டிச்சாத்தானுக்கு அதிபதி சோட்டானிக்கரை அம்மன் பகவதின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை பார்த்த அந்த சகோதரி நேர சோட்டானிக்கரை அம்மன் கோவிலுக்கு போய் அங்கு தங்கி அந்த பூஜை முறைகளில் கலந்துக்கிட்டு, அதாவது பகல் மாலை இரவுல நடக்கிற அந்த மெயின் பூஜையில கலந்துக்கிட்டு அங்கும் சில தாயத்து கயிறெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆத்தாவோட ஆசீர்வாதத்தையும் முழுசா வாங்கிக்கிட்டு அவளோட வீட்டுல வந்து உட்கார்ந்து இந்த முழு சம்பவத்தையும் நம்ம கிட்ட சொன்ன அந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, அன்பு நண்பர்களே, நான் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கரண்ட் இல்லாம போயிருச்சு, அதனால இதற்கப்புறம் என்னோட முகம் தெளிவா தெரியாது. மேலும் அந்த சகோதரிங்க என்கிட்ட போன் பேசும்போது அந்த சகோதரி கலங்கின கலக்கம் எனக்கு தாங்க தெரியும். இத நான் கடைசியில வீடியோல எண்டுல நான் வச்சிருக்கேன். முடிஞ்சவங்க அந்த சகோதரியோட வாய்ஸோட கலக்கத்தையும் அதோட தன்னம்பிக்கையும் கேட்டு பாருங்க. இந்த சகோதரி இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதற்கப்புறம் அவளோட வயித்துல ஒரு கரு ஒண்ணு உருவாகணுங்க. அவளோட கரு சோட்டானிக்கரையோட அம்மனோட முக சாயல்ல, இந்த சமயபுர ஆத்தாளோட வீரியத்துல, இந்த முனீஸ்வரனோட காவலில் கட்டுக்கடங்காம இருக்குங்க. இதற்கு அப்புறம் அந்த கருவை ஒரு ஏவலாவது பில்லி சூனியமாவது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த குழந்தை தெய்வீக குழந்தையா, பேரும் புகழுமா விளங்குற அந்த குழந்தையா வரணும் அப்படிங்கிற என்னோட ஆசையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த சகோதரிக்காக நான் வேண்டிக்கிறேங்க. நீங்களும் உங்களோட மனசார அந்த சகோதரிக்காக வேண்டிக்கிறீங்க. அவளோட கருவுல உயிரா அந்த தாயே பிறப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நமது சேனலுக்கு புதியவரா இருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு. நாசமா இருக்கேன்னு நான் சொன்னேன். சரி, எதுவுமே சொல்ல, என் புருஷன் ஒரு ஓட்டம் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க மாசமா இருக்கேன்னு நான் சொன்னேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு. மாட்டு பால் இருக்குல்ல, அத காய்ச்சி கொண்டுட்டு வந்து அதுக்குள்ள நான் மருந்து போட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது எனக்கு தெரியல. இது யாரு கொடுத்தது? மாமியாரு. மாமியார் இங்க திருச்சி கொண்டு கொடுத்து போயிடுச்சு.
கொடுத்து பார்த்தாக்கா ரூம்பெல்லாம் ஃபுல்லா பிளட். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தாக்கா பீரோலுக்குள்ளார அவ்வளவு இருக்கு. என்னடா இது பீரோலுக்குள்ளாரே இருக்கேன்னு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மாமா கிட்ட வந்து ஏன் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ ஏன் மறந்து தந்து வச்சிருப்பேன், ஏன்டா மறந்து வச்சுட்டாரா 90 தாண்டா வைப்பேன், செஞ்சு போனா 80 சம்பளம் இருக்குண்டா, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு நான் கேக்குறேன். முட்டி கீழே கிடக்கனா என் முடி. அப்ப இப்பதான் நகை கொடுத்துக்கு முடி எடுத்திருக்கேன். முடி கீழே கிடக்க அந்த முடி எடுத்து நீ லாஸ்ட் வச்சு பாரு. அது யாரு முடி, அது யாரு சட்டை, அது யாரு புடவைன்னு நீ பாத்துட்டு என்கிட்ட சொல்லுது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இத கொண்டு போய் வச்சுட்டு போனா 3ஆம் நாள் இந்த சொன்னல இப்ப அப்ப 3ஆம் நாள். அப்ப 3ஆம் நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, படுத்திருக்கேன். படுத்திருக்கேன்னா அப்படியே பெட்டோட, அப்படியே நம்ம பெட் இருக்குல்ல, அப்படியே அந்த பெட்டோட அப்படியே கருப்புனா. ஆனா எனக்கு இப்பயும் தெரியும், எனக்கு நல்லா தெரியும், அது குட்டிச்சா வந்தாது. சரி சரி. அது வந்து அமுக்குனோன்னா எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு காலு விளங்கல, கைய வரல, அப்படியே காலு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி குறுக்கலா போயிடுச்சு. காலு சுத்தர வரல. அப்ப மாமா கிட்ட கத்துறேன் நானு, எப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தஞ்சாவூர்ல இருந்து திருவையாருக்கு அந்தாண்ட ஒரு அண்ணன் இருக்காரு. அவரு வந்து திருநெல்வேலி மாதிரி, அவரு திருநெல்வேலி மாதிரி இந்த சேவனை எல்லாத்தையும் எடுக்கிற ஆளு. சரி சரி. அப்ப அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லி வேற ஆள் மூலியமா சொல்லி அவர் நேரா வீட்டுக்கே வந்தாரு. சரி சரி சரி. வீட்டுக்கு வந்து செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போனாரு. எப்பா நான் இதெல்லாம் பண்ண, அவர் வந்து இந்த மாவுல அந்த பொம்மை எல்லாம் செய்வாங்கல்ல, பச்சரிசி மாவுல, பச்சரிசி மாவுல உருவையெல்லாம் செஞ்சு அந்த கோணி வீசி இருக்கு பாருங்க, அத எல்லாத்தையும் குத்துனாரு. குத்திட்டு என்ன சொன்னாருனாக்கா, பொண்டாட்டியும் புருஷனும் போய் விடுங்க அண்ணே, என்னால நடக்க முடியாது அப்படின்னு. இது நீ அந்த ஆத்துல உருற வரைக்கும் உனக்கு கஷ்டமா இருக்கும், அத விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நல்லா ஆயிருவீங்க, நாளைக்கு காலையில புருஷனும் பொண்டாட்டியும் போய் மூடிடுங்க, உங்க 2 பேர் வயிற்றுலயும் மருந்து இருக்கு அப்படின்னு. அது வரைக்குமே எனக்கு மறந்துனா என்னன்னு தெரியாது. அது வரைக்கும் இது என்னன்னே தெரியாது, எனக்குமே தெரியாது. நான் உன்னை நல்லா வச்சு என்னைய வேலை பார்த்துருச்சு. அப்படியே நெஞ்சில உட்கார்ந்து அப்படியே நெஞ்சு அமுக்குனது, அப்படியே வயிற்றுல வந்து உட்கார்ந்த கையோட அப்படியே அடிச்சிருச்சுனே குழந்தை, அப்படியே கரு அப்படியே அடிச்சு அப்படியே அழிச்சிருச்சு. அதே மாதிரி என் புருஷங்கிட்ட போய் உட்கார்ந்ததெல்லாம் பைத்தியமாயிட்டான். பைத்தியம்னா எப்படின்னாக்கா, நீங்க யாரு எனக்கு தெரியாது, நீங்க என்ன குடுக்குறீங்களோ நீங்க மண்ணள்ளி கொடுத்தாலும் தின்றுவான், அந்த மாதிரி ஆயிட்டாரு. இவர் சொல்றாரு அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு இந்த மாதிரி போகுதுமா அப்படிங்கிறாரு. எங்க அம்மா போய் அவனை போய் பாத்ரூம்ல வச்சு அவனை கழுவி, ஒரு மரமேவன், ஒரு மருமகனுக்கு யாருமே அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல, கண்டிப்பா. ஒரு மருமகனை போய் அவனை கழுவி கூட்டிட்டு வந்து எல்லாமே வச்சு அவனுக்கு அந்த இடத்துல மருந்து, நாட்டு மருந்து அதெல்லாம் வச்சு தடை விட்டு, நெத்தியில எண்ணெயெல்லாம் வச்சு விட்டு எல்லாமே பண்ணி, தலையில இருந்து எல்லாமே எண்ணெய் வச்சுட்டு தொப்புள்ள வரைக்கும் எல்லாம் எண்ணெய் வச்சு விட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணங்குடி முடியப்பன்ட்டு அம்மா அழைச்சு போச்சு. வெண்ணங்குடி நம்ம சேலம், அவரை அடிச்சுக்கிறதுக்கு மறந்தே இல்லல்ல, அங்க அழைச்சிட்டு போய் விட்டுருச்சு. அழைச்சிட்டு போய் விட்டுட்டா கோயிலுக்குள்ளார வரவே மாட்டான்ட்டானே, வரவே மாட்டான்ட்டான். அப்படியே இழுத்து தரன்னு இழுத்து கொண்டே போட்ட கையோட பூசாரி எங்க இருந்து வந்துட்டாரு. பூசாரி எங்க இருந்து வந்துட்டு, ஏவலை ஏவி விட்டுருக்காங்கப்பா, ஏவலை ஏவி விட்டுருந்தா எப்படியும் உனக்கு புருஷனா இருப்பான், நீ வரல, அவரு உன்னைய கூப்பிட்டு இருக்காரு, அதனால நீங்க வந்திருக்க, நீ சாகுற வரைக்கும் அவர்கிட்ட நீ வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சு அவனுக்கு என்னென்னமோ பண்ணாங்கண்ணா. எம்பளிச்ச குளம் இதெல்லாம் வச்சு அந்த போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழிச்சு, அந்த கழிப்பு எல்லாமே கழிச்சாங்க. ஒரே நாள்லயா?
ஒரே நாள்ல கழிச்சாங்க. கழிச்சிட்டு ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னைக்கு நைட்டு இங்க படுத்துருங்க. தங்கிட்டு போச்சு. அதான் கேட்டேன். இங்க தங்கிட்டு நாளைக்கு போய்க்கலாம். நாளைக்கு கயிறு கட்டலாம் இவனுக்கு. இன்னைக்கு நைட்டு எப்படி இருக்குன்னு பாரு. அவனர் அதே மாதிரி கனவுலயே வந்து சொன்னாரு, நான் இருக்கேன், உன்னை காப்பாத்துவேன். உங்க கனவுல? ஆமா, நான் சொல்லிட்டேன். அதையுமே அந்த பூசாரிகிட்ட சொல்லிட்டேன். நான் இருக்கேன், காப்பாத்து உன்னைய. எங்கே இருந்து என் குஞ்சு நீ தேடி வந்திருக்க. உன் குலதெய்வமும் நான் தானே. கொஞ்ச நாள் தாமதம் போடு, அவனை நான் காப்பாத்தி அவனுக்கு உனக்கு புருஷனா நான் கையில குடுத்துறேன். நீங்களே என்னென்ன ஏற்பாடும் பண்றீங்க எல்லாமே தட்டிக்கிட்டு போகுது. எல்லா தடையுமே நான் மீட்டு குடுக்கறேன் அப்படின்னாரு. மீட்டு குடுக்கற மாதிரி எல்லாத்தையுமே மீட்டு குடுத்தாருனேன். என் புருஷனை எனக்கு மீட்டு குடு, எனக்கு அது போதும் அப்படின்னு. வீடியோ காலையில கயிறெல்லாம் கட்டி விட்டாங்க. விடிய காலில கயிறெல்லாம் கட்டி விட்டு, தாயத்தெல்லாம் கட்டி விட்டு, அப்புறம் எனக்கு காலுக்கு கயிறு கட்டி விட்டாங்க. சரி சரி. காலுக்கு அதே மாதிரி கைக்கு எல்லாத்துக்கும் கட்டி விட்டு, பழத்தை எல்லாத்தையுமே சுத்தி அவங்க காலில போட்டு மிதிச்சு என்னென்னமோ பண்ணாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் 13 புள்ளனே. அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னானே. ஆமா ஆமா சொன்னீங்க 14 இருந்தது 13 ஆச்சு. ஆமா, 13 புள்ள போச்சு. 13 புள்ளையும் கலைச்சிட்டாங்க. நமக்கு ஒண்ணும் இருக்கோ இல்லையா, அது அடுத்த கட்ட பசங்க நம்ம பாத்துக்கலாம். நமக்கு நம்ம கூட இருக்க தோணா நல்லா இருந்துட்டாலே நமக்கு போதுமே. போதும்னே, எனக்கு வேற எதுவுமே வேணாம். இதுல இருந்து நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எல்லா ஒரு பெற்றவங்களும் இருக்காங்க. எல்லாருமே பெற்றுதான் வளர்த்திருக்காங்க. எங்க அம்மாவும் 10 மாசம் சுமந்திருக்காங்க. நீயும் 10 மாசம் சுமந்திருக்க. அது என்ன வேணுமா வாய் வழியே கேட்டு வாங்கிக்க. அதையா இப்படி பண்றீங்க, அது வந்து புரிஞ்சுக்கணும்னு. அது மட்டும்தான் எனக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆனா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார கொஞ்சம் நடமாட்டம் இருந்துகிட்டு இருக்கு. இருக்குதா? ஆமா, என்ன இருந்துகிட்டு இருக்கு. இப்ப சோட்டானிக்கரை போயிட்டு வந்து உங்களுக்கு போன் பண்ணல. ஆமா, அன்னைக்கு நைட்டு சோட்டானிக்கரை போனேனா. சரி சரி. அன்னைக்கு சோட்டானிக்கரை போயிட்டு அந்த நைட்டு விசேஷத்துல கலந்துக்கிட்டேன். சரி சரி. அதுதான் நம்பர் 1 அதுல. ஆமா ஆமா. நான் போயிட்டு ரூம் எடுத்துட்டேன். சரி. ரூம் எடுத்துட்டு ரூமுக்காரவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏன்னா அவங்க பார்த்தா நம்ம பார்த்தா. இல்ல இல்ல, அவர் இல்லண்ணே, அவர் இல்ல, அவர் சிங்கப்பூர்ல இருக்காருண்ணே. அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு. என்னண்ணே, வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டாரு. வந்து மிஞ்சு போனா ஒரு வாரத்திலே கிளம்பிட்டாரு. அதுல நல்லா ஆயிட்டாரு. நல்லா ஆயிட்டாரு. சரி சரி. நல்லாவே அவர் போயிட்டாரு. சரி சரி. அப்ப வெளியில நமக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிச்சு.